இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. வசனம் மார்க்கு 11வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதில் ஓசன்னா என்று சொல்லுவதற்கு ரட்சிப்பு, இப்பொழுதே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மத்தேயு மார்க்கு எல்லா காஸ்பல்லையுமே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே மத்தியில் மட்டும் என்ன சொல்லப்படுதுன்னா, கழுதையும் கழுதை குட்டியாகியும் மரியின் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி 3 காஸ்பல்லையும் கழுதை குட்டின்னு மட்டும்தான் போட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அது மத்தியில் சொல்லியிருக்க அந்த கழுதையின் மேலே ஆண்டவர் பயணம் பண்ணுறாரு, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த கழுதை குட்டியின் மேலே பிரயாணம் பண்ணியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இது இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னர் இது ஒரு 7 நாட்கள் இந்த குருத்தோலை இது பண்டிகையை அவங்க யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அவங்க 7 நாள் அது பஸ்காவுக்கு முன்னாடி அவங்க கொண்டாடுறத நம்ம பார்க்குறோம். இதில் ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த வசனத்திலையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தநாமத்தினால் வருகிறவர் தம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பைபிளில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக தாவீதின் பேர் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன சொல்கிறாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. மோசையை சொல்லும் போது மோசை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தானியலை பற்றி எனக்கு பிரியமான தாசன் என்று சொல்லி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவர்களை அழைக்கும் போது சில அவங்களுடைய குணநலங்களை அறிஞ்சு அவர் செய்கிறார். எனவே தாவீதை எல்லா இடங்கள்லையும் ஏன் அந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறான்னா, எல்லாம் அவன் ராஜாவாக இருந்தாலும் கூட, எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையும் பாவம் செய்தாலும் கூட, ஆனால் ஆண்டவர் அதை சொல்லும்போது உடனே அது மன்னிப்பு கேட்கின்ற ஒரு பக்குவம். ரெண்டாவது, அவன் உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் அவன் ஆடு மேய்க்கிறத ஒரு நாள் அவன் மறக்காதபடி அவர் செய்துக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட காரியத்தை தாவீதினுடைய வாழ்க்கையில் தேவனை எல்லா சூழ்நிலையும் முன்னிறுத்தி செயல்பட்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நான் எப்பொழுதும் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. ஒருவேளை ஓசன்னா என்று சொன்ன அந்த அர்த்தம் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாலும், ரட்சகர் என்று சொன்னாலும் கூட, நம்ம அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஓசனா என்று பாட கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எப்பொழுதும் எங்களை ரட்சிக்கிறவராகவே இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய எல்லா கிருபைக்கும் பராமரிப்பும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.